இஸ் மீ தமிழ் கேர்ள் இன் போர்ச்சுகல். ஒரு நல்ல சிக்கன் பர்கர் செஞ்சுக்கிட்டே நம்ம புலம்பல ஸ்டார்ட் பண்ணுவோமா? இங்கே வந்ததுலேருந்து நம்ம கூட இந்த ஒர்க் பண்ணுற இடத்துல அதுக்கப்புறம் வீட்டை சுற்றி நிறைய போர்ச்சுகீஸ் நம்மக்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாகவே பழகுவாங்க. அவங்க கூட பழகின வரைக்கும் அவங்க வீட்டில் அவங்க பண்ணுற வித்தியாசமான விஷயங்கள் நம்மளுக்கு அது கொஞ்சம் என்னடா அது இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணும். யாராவது வீட்டுக்கு வந்தால் நம்ம வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு தான் நம்ம பேசுவோம். அதுவும் அக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் இருந்தால் நம்ம வாங்க உள்ளே வந்து உட்காந்து பேசுங்க வாங்கன்னு சொல்லிட்டு டீ போட்டு கொடுப்போம், தண்ணி கொடுப்போம், இல்லை ஸ்நாக்ஸ் எதாவது பண்ணியிருந்தால் கூட அவங்களுக்கு கொடுப்போம். ஆனால் இங்கெல்லாம் அவங்கள வீட்டுக்குள்ளே கூட சேர்க்க மாட்டாங்க. வெளியில் வாசல்லே பேசி எவ்வளோ நேரம்னாலும் நின்று பேசி அமுச்சு விட்ருவாங்க. அவங்க இன்வைட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்கள வீட்டுக்குள்ளே சேர்ப்பாங்க. இல்லைன்னா வாங்கன்னெலாம் கூப்பிடுவாங்கன்னு எதிரே பார்க்காதீங்க. அதே மாதிரி நான் கொஞ்சம் சிட்டியை விட்டு அவுட்டரில் இருக்கிறனால இங்கே நிறைய இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நிறையா இருக்கும். அவங்க ஃப்ரண்ட் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய நிலக்கதவுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரண்ட் சைட் டோர் அது வச்சு ஃப்ரண்ட்டில் கார்டனிங்லாம் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அந்த கதவு வழியாக யாரும் உள்ளே போகிறதையோ வெளியில் வரதையோ நான் இப்போ வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதை ஓப்பன் பண்ணி வச்சுருந்து கூட பார்த்தது கிடையாது. ஏன்னா அவங்க யூஸே பண்ண மாட்டாங்களாம். பேக் சைட் டோர், அதுவும் கார் பார்க்கிங் ஏரியாவில் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு டோர் இருக்கும். அது வழியாக தான் போவாங்க வருவாங்க. ஏதாவது கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருந்தா கூட அவங்களும் அந்த சைடு வழியாக தான் உள்ளே போவாங்க வெளில வருவாங்க. ஃப்ரண்ட் சைட் டோரை அவங்க ஓப்பன் பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி இவங்க ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அந்த குழந்தைங்கள தனியாக எப்படி வெளியில் போகணும் வரணும் அப்படிங்கிறத ஸ்கூல்லேருந்தே கற்றுக் கொடுத்துருவாங்க. 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடுவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நம்ம வேணும்னா தனியாக கூட ஸ்கூலுக்கு அனுப்பலாம். 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம தான் கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி பேரண்ட்ஸாக விருப்பப்பட்டாங்கன்னா கூட்டிகிட்டு கொண்டு போய் விடுவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த குழந்தை தனியாகவே போய்க்கலாம் வந்துக்கலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க ஏதாவது கேட்டாங்கன்னா தடக்குன்னெலாம் வாங்கி கொடுத்துட மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலையை பண்ணணும், கார்டனிங்க்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லை குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லை க்ளீனிங்க்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி வேலையை செஞ்சால் தான் பாக்கெட் மணி கொடுக்குறதோ இல்லை அவங்க கேட்குறத வாங்கி கொடுக்குறதோ இவங்க பண்ணுவாங்க. இல்லை ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. அந்த குழந்தைங்க எதுவும் பேச்சை கேட்கல அப்படின்னா 18 வயசு வரைக்கும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிருவாங்க. அந்த குழந்தைய ஒரு வேலையை தேடிட்டு அதோட லைஃப்பை பார்த்துக்கும். அவ்வளோதான். இங்கே அப்படி இல்லை, பேரண்ட்ஸ் கூட 18 வயசுக்கு மேலே கூட இருக்கணும்னா அவங்க ஃபுட்டுக்கும் ரெண்ட்டுக்கும் பே பண்ணி தான் அப்பா அம்மா கூட இருக்க வேண்டியதாக இருக்கும். ஃப்ரீயாலாம் நம்ம ஊரில் இருக்க மாதிரிலாம் இருக்க முடியாது போல். அதே மாதிரி உங்களை யாராவது வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா, அதுவும் போர்ச்சுகீஸ் ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு வெறும் கையை வீசிட்டு மட்டும் போயிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களை அவங்க என்னன்னாலும் கூப்பிட மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஒயின் பாட்டிலாவது நீங்கள் வாங்கிட்டு தான் போகணும். இவங்க ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வீட்டில் சமைச்சு ஏதாவது ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஷேர் பண்ணி சாப்பிட்றது தான் இவங்க வந்து வழக்கமாக பண்ணுறதே. அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு கெட் டுகெதர் வச்சுருக்காங்க அப்படின்னாலுமே எல்லாருமே ஒவ்வொன்று சமைச்சு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி இல்லை வெளியிலேருந்து எதாவது பீட்சாவோ இல்லை டெசர்ட்ஸ் மாதிரி கேக் மாதிரி அந்த மாதிரி எதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து எல்லோரும் டேபிளில் ஒன்றா வச்சு ஒன்றா உட்காந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. அதனால் ரொம்ப எதுவும் பெருசாக அப்படிலாம் எடுத்துகிட்டு போகணும் இல்லை. நம்ம ஊர் வடை கூட இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு தடவை வடையும் பாயசமும் வச்சு கொண்டு போனேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நம்மளால் என்ன முடியுமோ அதை சிம்பிளாக கொடுத்தோன்னா போதும், அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் தெரிஞ்சு பழகின ஆட்கள் வரைக்கும் எனக்கு வித்தியாசமாக பட்ட விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதோட நாளைக்கு பார்ப்போம். டாடா, பாய்.